ஸோ இப்போ கனிம வளங்கள் எல்லாத்தையுமே சும்மா சும்மாலாம் சுரண்டிட்டு போகக்கூடாது, எடுத்துட்டுலாம் போகக்கூடாது. 3 மந்த்ஸ் தடை அப்படிங்கிறத இப்போ அமைச்சர் பிரபு அவர்கள் தவேகா தரப்புல சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு பிக்கெஸ்ட் ஒரு திங். நமக்கு தமிழகத்துல நம்மளுக்கு தேவையான எல்லா கனிம வளங்களும் இருக்கணும். நம்ம சும்மா மலையை உடைக்கிறேன், கல்லை உடைக்கிறேன், அதை உடைக்கிறேன், இதை திருடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்த அண்டை மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு இல்லாம பற்றாக்குறை அப்படிங்கிறது வரக்கூடாது. மத்தவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க, எவ்வளவு தெளிவா இருக்காங்க, எல்லாரும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்காந்து இருக்காங்க. நம்ம மட்டும் நான் இழிச்சவாயா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி சிறப்பா நடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க போராட்டம் எல்லாம் செய்து ஒரு விடை கிடைச்சிருக்கு இல்லையா? இதுக்கு ஏன் ஒண்ணுமே பேசல? ஏன் வாயை மூடிட்டு இருக்காங்க? சீமானண்ண, நீங்க எவ்வளவு அளவுக்கு டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா வந்து ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணீங்க. பட் இன்னைக்கு இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி நடந்திருக்கு. 3 மாத காலம் அப்படிங்கிறது நிரந்தரமாக கூட தடையாக இருக்கலாம், மாறலாம். ஆனா இதை பத்தி ஒரே ஒரு சின்ன பதிவு கூட நீங்க ஏன் போடல? போட்டு பொழந்து தள்ளுறாங்க சீமான் அவர்களை. சரி, விஜய் விமர்சனம் செய்வது மட்டும்தான் என்னுடைய ஒரே நோக்கம் அப்படின்னா, உங்களுக்கு ஏன் கொள்கை, உங்களுக்கு ஏன் சித்தாந்தம்? எதுக்கு? உங்களுடைய பார்வை மொற்றமும் மாறி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆட்களை வச்சு இப்படிடா அப்படிடா அப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி விமர்சனம் செய்ய அப்படிங்கறதெல்லாம் தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடயும் போய் நீங்க சேர்ந்து பேசுறதும் சிரிக்கிறதும், எனக்கு ஒட்டவே ஒட்டாதுன்னு சொன்ன பாஜக கூட போயிட்டு நீங்க சேர்ந்து ஒட்டிட்டு இருக்கிறதும் தப்பு இல்ல. இது அரசியல் மாண்பு அப்படின்னா இதுவும் அரசியல் மாண்பு தான். ஒரு விஷயம் நடக்குது, நம்ம கேள்விப்பட்டு நம்ம கேட்டு சண்டை போட்ட ஒரு விஷயம் நடக்குதுங்கும் போது நம்ம ஒரு சப்போர்ட்டிவா ஒரு 4 வார்த்தை பேசி இந்த அரசை பாராட்டினா தப்பு என்ன இருக்கு? நீங்களும் ஆமான்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.